ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த பிக் த ஸ்னேக் அண்ட் த பேஜன். இது ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. தைவானோட ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினலான நம்ம ஹீரோ ஒரு இடத்துல மனசு மாறிடுறான். இந்த பிரச்சனையில் வேணான்னு சொல்லி போலீஸோட சரண்டரெலாம் போகிறான். பட் அப்போ தான் தைவானில் இன்னொரு கிரிமினல்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோட அவங்க டாப்பில் இருக்காங்க. இதை பார்த்து புறமையான நம்ம ஹீரோ அந்த ரெண்டு பேர் சாவடிக்க ட்ரை பண்ணுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாழ்க்கையில் என்னதாச்சு, அடுத்தடுத்து ஹீரோ மட்டும் இல்லாமல் நம்மளும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கதையான சம்பவங்கள் என்ன, இதை பார்த்தா சொல்லிட்டு ஒரு படம் தான் த பிக் த ஸ்னேக் த பேஜன். சீரியஸ்லி ஒரு அட்டகாசம் மூவி. படத்தோட ஸ்டார்டிங்லலாம் ஒரு யூஸ்வல் கேங்ஸ்டர் ட்ராமா மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் போக போக பட்டாசாக இருக்கும். ட்விஸ்ட்னு சொல்லிட்டு படத்தை வச்சுட்டே இருப்பாங்க. செம்ம சூப்பரான ஒரு படம், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ வாங்க த பிக் த ஸ்னேக் அண்ட் த பீஜனுங்கிற இந்த கதைகளை போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ அமைக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் சின் குயிலின். ஆள் பார்க்கவே பஸ்கட்டில் வச்சு கோட் சூடு போட்டு சமாசாக இருப்பான். பார்த்தா அந்த ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருப்பார். அந்த கேங்ஸ்டரோட அப்பா ரீசெண்டாக இருந்து போயிருப்பார். இதனால் ஒரு வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபியூல் போயிட்டுருக்கோம். அந்த ஊரில் இருக்கிற போலீஸ்காரங்க ரவுடியில் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க. பார்த்து அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ போயிருப்பான். அங்கேயே பார்த்து ஒரு சின்ன பையன் இருப்பான். அவ இப்போ தான் புதுசாக அழைச்சிருப்பான் போல. நம்ம அந்த பையனை பார்த்து ஹாய், என் பேர் கூலிங்கிட்டு. ஆமாம், எதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, இவரோட அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டா, என்னது அவ்வளோ பெரிய அளவா, நீ அவர் பண்ண சம்பவத்தில் பார்த்தது இல்லை. ஒரு நாள் தெரிஞ்ச ஒருத்தர் கேசனால காசு தர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அந்த பைபிள் காசு தரம் ஏமாத்திட்டு இருந்தான். கடுப்பான இவர் பாமனங்க போயிட்டாரு. பயந்து போன அந்த பைபிள் அங்கேயே காசு கொடுத்துட்டான். இப்படி பண்ணுறாரு, அவரெல்லாம் தொடவே முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்ம கேட்டுட்டு இருப்பானா. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம இருக்கவங்க பாட்டுன்னு ஃபோன் வருது. இவனு ஃபோன் அட்டன் பண்ணி, பாட்டி நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். ஆமாம், நான் காசு அனுப்பியிருந்தேன்ல, அந்த காசை வந்துச்சா, சரி அந்த காசை பத்திரமா வச்சுக்கோ, எப்படி கொஞ்ச நாளைக்கு நாங்கள் வர முடியாது போல், நீ பார்த்து பத்திரமாருன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுவேன். பார்த்தாங்க ஃபோனலுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த பையனை பார்த்து, தம்பி என் பேர் கோல்டன் குட்டுன்னு சொன்னல, அது என் பேர் கிடையாது, என் உண்மையான பேர் சின் குயில்னு சொல்லுவான். இது கேட்டு அந்த பையனுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆக்சுவலி சின் குயிலுங்கிறவன் இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரு. அவனுக்கு இது வரைக்கும் யாரும் பெருசாக பார்த்ததில்ல, அவன் பேர் மட்டும் தெரியும். அவனா இவன் தெரிஞ்சோடனே அந்த பையனுக்கு ஷாக்காக இருக்குது. பார்த்தா நம்ம மீறப்பட்ட அசால்ட்டாக அந்த ஃபியூனலுக்குள்ளே போவான். சடனாக கன் எடுத்து அந்த கேங்ஸ்டர் பட்டு மட்டும் கொடுத்துருவான். சுற்றி இருக்க எல்லாருமே அதை பார்த்து செம்மையாக ஷாக்காயிருவாங்க. இந்த கன் சவுண்டு வெளியே போலீஸ் கேட்டிருக்கோம். எவனோ தொல்லான்ட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா. பார்த்தா நம்ம தலை தெரிக்காங்க ஓடிட்டே இருப்பான். அதுலேயும் முக்கியமாக ஒரு போலீஸ் ரிலேட்டிவ் இருப்பார். அவருக்கு நம்ம மீன் பார்த்து பிடிச்சி போச்சு. டேய் இவன் சின் குயிலன்றா, அவனை பிடிச்சான்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவனு கடைக்கெல்லாம் வந்து எஸ்கேப் பண்ண பார்ப்பான். பட் அந்த போலீஸ்காரர் நம்ம மீன் பிடிச்சிவாரு. ரெண்டுத்துக்குள்ள செம்மையாக சண்டை போட்டு மாற்றி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோ அங்கே பார்த்தா ஒரு பழகம் இருக்கும். அதுலேயே ஷார்ப்பாக ஆப்ஜெக்ட் இருக்கும். அதை தலை அடிக்கிறப்ப பார்த்தா கண் செம்ம டேமேஜ் ஆகுது. கண்ணுலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கோம். அவரை போட்டு பொழந்து கட்டிட்டு இவன் வந்து ஓலாம் பார்ப்பான். பார்த்தா மொத்த போலீஸ் காரில் வந்து நம்ம பிடிக்கலாம் பார்ப்பாங்க. பட் இவன் நேரத்துக்கு பார்த்து சைடில் ஒரு கார் வருது. அது கரெக்டாக போலீஸ்கார மேலே ஏற்றி அவ்வளோதான் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இதை பார்த்து நம்ம சாமா போய் போச்சு. எஸ், என்ன அடிக்க வேண்டாம் இருக்கான், நான் தான் பெரிய கிங்குன்னு சொல்லிட்டு சிரிஸ்டாக வந்து கிளம்பிட்டு இருக்கேன். கட் பண்ணால் இது நடந்து 4 வருஷம் கழிச்சு பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஆளாடமே தெரிய மாதிரி போயிட்டான். ஃபுல்லாக முடியாடியில் வளர்ந்து போய் ஆளை பார்க்க பதவாமல் இருக்கான். இப்போதைக்கு ஒரு வீட்டில் தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்கான். கட் பண்ண அப்படியே டாக்டர் சாங் ஒருத்தவங்க வைப்பாங்க. இவங்க இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்க ஆக்சுவலாக ஒரு அண்டர்வேல்ட் டாக்டர். இப்போ ஏதோ ரவுடியாக கேங்ஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவனுக்கு அடிப்படிச்சுன்னா கவர்மெண்ட் போக முடியாது, ஏன்னா ஈஸியாக போலீஸில் மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் இவங்க இந்த டாக்டர்கிட்ட வருவாங்க. இவங்களும் யாருக்கு தெரியாமல் இல்லீகலாக அந்த ரவுடியில் குணப்படுத்துவாங்க. இதான் வேலையாக இருக்கும். பார்த்து இப்போதைக்கு அவங்க அது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் காமிச்சு, மேடம் இது பாருங்களேன், ஏதோ ப்ராப்ளம்னு கேட்டால், மேடம் இது ஒன்று மிகப்பெரிய ப்ராப்ளம், அந்த ஸ்கேனில் வேலையாக தெரியுதுல்ல, அது ஆக்சுவலாக டியூமரு, இவருக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்குது, குணப்படுத்த ரொம்ப கஷ்டம், அதிகபட்சம் 6 மாதம், ஒஸ்ட் கேஸ் சினரி வந்தால் வெறும் 3 மாதம் தான், அதுக்கு மேலே உயிரோட ரொம்ப கஷ்டம், சீக்கிரமே சாப்பிட்றான்னு சொல்கிறப்ப இவ்வளோ கேட்டு பார்ப்பா, மேடம் லங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, அது மூலம் உயிரோட வாய்ப்பு கேட்குறப்ப, மேடம் நீங்களும் டாக்டர் தானே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அவர் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஹாஸ்பிட்டல் போவாங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி யாருன்னா நம்ம ஹீரோட பாட்டி. ஸ்டார்டிங்கோட நம்ம ஹீரோ ஃபோனில் பேசியிருப்பால அந்த பாட்டி தான். பார்த்தா சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இவங்களும் டாக்டர் கேட்குறப்ப, இங்கே பாருங்கள் மேடம் அந்த பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நாங்கள் இவங்கள்ட்ட சர்ஜரி பண்ணி ஆகணும், பட் சர்ஜரிக்கு யாரும் சைன் பண்ணணும், அந்த பாட்டிக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா கேட்குறப்ப இவ்வளோ ஹீரோ ஃபோன் பண்ணுவா, இங்கே பாரு உங்கள் பாட்டி சீரியஸாக இருக்காங்க, நீ இவங்கள்ட்ட ஹாஸ்பிட்டல் வந்தாகணும், இங்கே வந்து பாருன்னு சொல்கிறப்ப அவனும் ஹாஸ்பிட்டல் வருவான். சைன் பண்ணி சர்ஜரி நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஹீரோக்கு வரை பதட்டமாக இருக்கும். ஆனால் சர்ஜரிக்கு அப்புறமும் அவங்க பாட்டி வந்து இருப்பாங்க. உங்கள் பாட்டி இறண்டாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தவங்களும் தாங்க முடியல, ஏன்னா நம்ம இருக்குன்னு இருந்தது அவங்க பாட்டி மட்டும்தான். இப்போ அவங்க இறண்டான்னு தெரிஞ்சோடனே தீமை வெங்காய ஆரம்பிப்பான். பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாரு போவான். அந்த டாக்டர் கூட வந்து, இங்கே பாருப்பா உங்கள் பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேக் கொடுக்க சொன்னாங்க, இதான் அந்த பேக்குன்னு சொல்லி ஒரு பேக் தருவாங்களா. இவன் சேர்ந்து திறந்து பார்ப்பான். உள்ளே பார்த்தா சின்ன பசங்க போகிற ஒரு வாட்ச் இருக்கும். இவனோ பாட்டு ஞாபகமாக அந்த வாட்ச் வாங்கி போட்டுக்குவான். அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டுக்கட்ட பணம் இருக்கும். இவர் ரவுடியாக இருந்தப்போ இவன் நிறைய பேர் கொலை பண்ணி பாட்டி காசு அனுப்பியிருப்பால, அந்த காசு அவங்க பாட்டி சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ அந்த காசுமே நம்ம ஹீரோட்ட தான் இருக்குது. தென் அந்த டாக்டர் நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பர்ச்சின் இப்போ ஒரு மிகப்பெரிய மேட்ரு இருக்குது,
உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போய் ஒரு டாக்டர் காமிச்சேன். பார்த்தா உனக்கு ஸ்டேஜ் 4 லங் கேன்சர் இருக்குது. குறைஞ்சபட்சம் 3 மாதத்துல இருந்து அதிகபட்சம் 6 மாதம் தான் அப்படியே உயிர் வாழுவேன். சீக்கிரமாக இறந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இது பார்த்தா உனக்கு இன்னும் பக்கம் இருக்கு. பட் பெருசாக கண்டுக்க மாட்டான். அதான் பாட்டி இறந்து போயிட்டாங்களே இதுக்கு ஏன் வாழ்ந்தாகணும், சாகதா போகிறேன் இருக்கிறப்ப அப்போ டாக்டர் கேட்டு வைப்பா, இங்கே பாரு இப்போ நீ வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியான வாழ்க்கை பாரு, நீ பண்ணது ஒரு மிப்பர் தப்பு, நிறைய பேர் சாவடிச்சிருக்க, இதுக்காக போலீஸுக்கு சண்டை போகிறேன்னு சொல்கிறப்ப இவன் கால் வாங்க மாட்டான். இவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலாம் பார்ப்பான். போகிற வழியில் ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறான் மனசில் ஓடிட்டே இருக்கு. போலீஸோட சண்டெல்லாம் வேணாமல் சொல்லிட்டு ஆள் யோசிச்சிட்டே இருப்பான். உடனே வீட்டுக்கு போய் படுத்துங்களாம் பார்ப்பான். பார்த்தா நைட்லாம் தூக்கம் வராது. ஒரு மாதிரி அந்த டாக்டர் சொன்ன விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதனால் பாதிலே தூக்கத்துலேருந்து எழுந்து கடவுள்கிட்ட பே பண்ணுவான். கடவுள்கிட்ட குறிமாரி கேட்பான், கடவுளே நான் போலீஸோட சண்டைலாமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சோழி மாதிரி உருட்டுவானா. பார்த்தா எல்லா வாட்டியுமே சண்டைறாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இதை பார்த்து அவனுக்கே மனசு மாறிடும். அடுத்த சரண்டரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலான்னு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் டாக்டர் சாங்க வைப்பாங்க. பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ் இருந்தார்ல அவரை மீனை பக்கம் வந்துருப்பாங்க. பார்த்தா அந்த மீன் அடிச்சடியில் ஒரு பக்கம் கண்ணை போயிருக்கும். நான் மீறு ஃபோட்டோ காமிச்சு, மேடம் நீங்கள் இந்த ரவுடி பசங்களும் எழுப்பணும் நல்லாவே எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்களா, இப்போ கூட பாட்டி இறந்து போனதுக்கு அவன் ஹாஸ்பிட்டல் தான் கேள்விப்பட்டோம், இப்போ எங்கே இருப்பான்னு கேட்டால் சாரி சார் என்னை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது வந்து பாட்டி தான், அவன் கூட இருக்கிற பேரை பார்த்தா எனக்கு தெரியாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப சரி மேடம் இதே விசிட்டிங் கார்டு, இன்கேஸ் அடுத்த வாட்டி பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போங்க, இவள்சன் வாங்கி வச்சுக்குவா. கட் பண்ணால் அடுத்த நாள் ஆயிரும். நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் சாண்டாலாம் பார்ப்பான். பார்த்து ஸ்டேஷன் ஃபுல்லாக பெரிய கூட்டமாக இருக்கும். இவன் அங்கே ஒரு போலீஸை பார்த்து, சார் நான் தான் சின்ன எங்கேயோ ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், உங்களை சரண்டராக வந்திருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ்க்கு நம்ப மாட்டார். ஏன்னா நம்ம 4 வருஷம் முன்னாடி வேறு மாதிரி இருந்தான், இப்போ 4 வருஷம் கழிச்சு ஆளை பார்க்க பரிதாபமாக இருக்கான். இவன் ஏதாவது டம்மி விஷயம் நினச்சி, சார் நீங்கள் ஓரமாக போங்க அப்புறமாதிரி பேசுக்கலாம்னு சொன்னால், சார் உண்மையை நானும் ரவுடி தான் என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் அந்த போலீஸ்க்கு நம்பவே மாட்டார். இதை பார்த்து கடுப்பாட நம்ம ஹீரோவும் அமைதி நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே நோட்ஸ் போட்டிருக்கோம், மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தா நம்ம ஹீரோட பேர் 3ஆவது போட்டிருக்கு. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோட 2 பேர் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறவன் பேர் புல்கட்டு, 2வது இருக்கிற பேர் ஹாங்கி. இதை பார்த்து ஒன்று கடுப்பாயிருது. ஏன்டா நான் தான் அந்த ஊரில் ஒரு பெரிய கிரிமினல் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் என்ன விட 2 பேர் இருக்காங்களா, விடக்கூடாது, கடைசியாக சாகிறப்ப நான் தான் நம்பர் 1 இருக்கணும், ஏன்னா மக்கள் எப்போ நம்பர் 1 மனசு வச்சுக்கோங்க, அந்த 2 பேர் சாகடிச்சா நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன், செத்தா கூட நான் ஒரு பெரிய கிரிமினல் ஆவேன், நான் அவளை கொள்ளே திருவேன்னு சொல்லிட்டு ஆள் பையோட சமூகத்தில் இருக்கான். அதனாலே அவன் டாக்டர் சாங்கை மீட் பண்ணி அவன்கிட்ட பேசலான்னு பார்ப்பான். பார்த்தா அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் தனியாக கூட்டி போய், மேடம் நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களே அது மாதிரி கண்டிப்பாக இந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஒரு 2 பேர் தெரிஞ்சுக்கணும், ஹாங்கி அவர் புல்ஹெட், இந்த 2 பேர் தெரியுமான்னு கேட்டால், இங்கே பாருங்கள் சார் என்னால் மற்றவங்க சொல்ல முடியாது, அவங்களும் பெரிய பேர் ரவுடிங்க தெரியாத ஏன் உயிர் போயிடும், நான் இங்கேருந்து போகிறேன்னு கண்டுக்காம வந்து கிளம்பி போயிடுவாங்களா. இதை பார்த்து நம்ம சமயம் கடை போயிடும். உடனே இவன் அங்கேருந்து ஒரு பாருக்கு போவான். பார்த்து அந்த பாரில் பார்டெண்டரா ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான். இந்த பையன் யாரும் தெரியுதா, படத்தில் ஸ்டார்டிங்கோட நம்ம ஹீரோ ஃபியூனில் பேசிட்டு இருந்தால அந்த பையன் தான். அந்த ரவுடி சேர்த்ததுக்கப்புறம் இங்கே வேலை பார்த்துருவோம் போல். அவனுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது, சார் நீங்கள் வந்திருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டால், ஆமாப்பா ஒன்றால் எனக்கு ஒரு காரியம் வேண்டியதாக இருக்குது அதை பண்ணுவேன்னு கேட்டால் அவனு சரின்னு சொல்லுவான். பார்த்தா நீங்கள் நைட்டு அந்த டாக்டர் இருக்காங்களே அவங்க பையனை கடத்திடுவான். இதை பார்த்து அவங்களுக்கு பதட்டம் ஆயிரும். நம்ம டாக்டரை பார்த்து, இங்கே பாருங்கள் மேடம் ஒன்றும் பார்த்து பார்க்குறீங்க, உங்கள் பையன் என்கிட்ட தான் இருக்கான், நான் கேட்டு கேள்வி பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பையன் உங்கள்கிட்ட வந்துடுவான். சொல்லப்போனால் உங்கள் பேச்சு கேட்டு காலை சரண்டரால தான் போனேன், பட் என்னோட டாப்பில் 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேர் போட்டு தள்ளிட்டா நான் ஃபஸ்ட் ஆளாக இருப்பேன், எப்படி கொஞ்ச நாள் நான் சாதாரண போகிறேன், செத்துட்டானா இந்த ஊருக்கு கிரிமினலாக இருக்க மாட்டாங்க, இந்த ஊருக்கு க்ளீனாக இருக்கும், சொல்லுங்கள் அந்த 2 பேர் எங்கே இருப்பான்னு கேட்டால் அவள் வரலும் சொல்லிட்டு இருக்கா. 2வது இருக்காள் ஹாங்கி, அவள் இப்போதைக்கு ஒரு கேங்ஸ்டாக இருக்கான். சில வருஷங்களுக்கு முன்னாடி அவனுக்கு மண்டையில் குண்டுட்டு போட்டுச்சு, நானும் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணலாம் பார்த்தேன், பட் எல்லாம் முடியல, இப்போ இருக்க அந்த புல்லட் அவன் மண்டையில் தான் இருக்குது, இல்லைனா அடிக்கடி அவனுக்கு தலை வந்துட்டே இருக்கும், இதுக்கு அவனுக்கு சில டேப்லெட்லாம் கொடுப்பேன், அந்த டேப்லெட் வாங்குறதுக்கு ஒரு பொண்ணு வருவா, அவள் தான் அந்த டேப்லெட் கொண்டு போகணும்னு சொல்கிறப்ப எனது பொண்ணா, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டால் அவள் பேர் ஓசிமே, இந்த ஊரில் ஒரு பியூட்டி பார்லர் இருக்குல்ல அங்கே வந்து பொண்ணு வேலை பார்க்குறா, சொல்லப்போனால் சின்ன வயசுல இருந்து ஹேங் கிட்ட அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா, அந்த பொண்ணை பிடிச்சா ஹேங்கிங் பிடிச்சிடலாம், இவ்வளோ நான் தெரியும் சொல்கிறப்ப சரி அவனும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கால புல்கட்டு, அவன் எங்கே இருக்கான்னு கேட்டால் எனக்கு ஒன்று தெரியவே தெரியாது, ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அவன்கிட்ட வந்தான், நானும் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன், கடைசியாக அவன் என்கிட்ட அவங்க அம்மாவுக்கு லெட்டர் கொடுக்க சொன்னான், நானும் சில லெட்டர் கொடுத்தேன், திருப்பி அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி லெட்டர் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ஆள் எங்கே போனால் என்னன்னு தெரியவே இல்லை, இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவோட லெட்டர் என்கிட்ட தான் இருக்குது, வேணால் பாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் தருவாங்க. இவனும் திறந்து பார்த்தா ஒரு சாதாரண லெட்டர் தான் இருக்குது. சரி டாக்டர் ரொம்ப தேங்க்ஸு, உங்கள் பையன் வந்துடுவான்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து போவானா. பார்த்தா
போன அடுத்த செகண்டே அவன் பையன் வந்துடுவான். பார்த்தா அவன் பையனுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துருப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நம்ம இருக்கு 2 பேரும் தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இவன் கொல்ல வேண்டியது அந்த ஹாங்கிங்கிறவன் தான். அவனை பொறுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் போவான். பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பியூட்டி பார்லர் இருக்குது. அந்த ஹாங்கிங்கிறவன் எப்போவுமே நைட்டில் அங்கே தான் இருக்கான். அவன் கூடவே தான் அந்த ஹொசுமிங்கிற பொண்ணு இருக்குது. பார்த்தா அந்த பொண்ணு வளர்க்குறமா தான் இருக்கா. இவன் அந்த படத்தோட ஹீரோன்னு வச்சுக்கலாம். அவனுக்காக சரக்கு ஊற்றுறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அதுபோல் அந்த பொண்ணுக்கிட்ட செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் அடியாளுக்கெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு அந்த ஹொசுமிங்கிற பொண்ணு தப்பாக நடந்துட்டு இருப்பானா. இல்லை ஆப்போசிட் ரூமில் தான் நம்ம மீறி பார்த்தே இருப்பான். அவனுக்கு அதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். தொடர்ந்து நாள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறப்ப அப்போ அந்த அடியாளுக்கள் இருக்கார்ல, அதில் ஒருத்தர் மீரை பார்த்துருவான். நான் மீறி வேப்பாக்காரங்க வச்சு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இதே இடத்துல இந்த பக்கம் டாக்டர் சேங்க வைப்பாங்க. பார்த்தா அந்த சேங்கை அந்த போலீஸர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். கண்டிப்பாக டாக்டர் சேங்குக்கு ஹீரோ பற்றி நல்லாவே தெரியும். இவங்களை ஃபாலோ பண்ண ஹீரோ கண்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சேங்கோட காலேஜில் எடுத்து பார்ப்பாங்க. யூஸ்வலாக அவங்க யார் யார் ஃபோன் பண்ணுவாங்களோ அந்த நம்பரில் இருக்கும். ஆனால் கடைசியாக மட்டும் ஒரு நம்பர் புதுசாக இருக்குது. அந்த நம்பரோட ஓன் யாருன்னு பார்த்தா அந்த ஹொசுமிங்கிற பொண்ணு தான். அந்த பொண்ணு ஹாஸ்டல் ஒன்று வச்சிருக்கா. வேணா அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி இவங்க போகிறா இருப்பாங்க. பார்த்தா அடுத்த நாள் கலாயிரும். கட் பண்ண இப்போதைக்கு நம்ம ஹீரோ அந்த ஹொசுமிங்கிற பொண்ணை பார்க்க போவான். ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் ஹேங்கி போய் தெரியும்ல. அதனால் அடுத்த நாள் ஒரு கஸ்டமர் மாதிரி அந்த கடைக்கு போவான். ஷேவிங் பண்ணுற மாதிரியே அந்த பொண்ணை பேசான்னு இருப்பானா. இதை காட்ட அந்த ஹேங்கோட அடையாளம் பார்த்துருவான். உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த ஹேங்கிங் வந்துடுவான். இதை பார்த்து நம்ம மீறி கல்லி விட்டுரும். பாதியில் எங்கேருந்து போகலாம் பார்த்தா, என்ன தம்பி இங்கேருந்து போகலாம் பார்க்குறியா, அமைதியாக உட்காருப்பா, ஏமா ஷேவிங் பண்ணுறியே ஒழுங்காக பண்ண மாட்டியா, என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு ஷேவிங் பண்ணி ரேஸ் வாங்கி வச்சுக்குவான். நான் மீறி ஷேவ் பண்ணுற மாதிரியே, என்ன தம்பி ஆள் பார்க்க புதுசாக இருக்கே, இந்த ஊருக்கு புதுசாக கேட்டால், ஆமாம் சார் இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப ஷேவிங் போட்டு போனால் கரெக்டாக இருக்கும்ல, அதுக்காக வந்தேன்னு சொல்கிறப்ப, ஓ ஃப்ரெண்டுக்கு மேரேஜா, எப்போ அந்த ஊருக்கு வந்தேன்னு கேட்டால் காலையில் தான் சொல்லுவான். ஓ காலையில் தான் வந்தியா, பட் நேற்று நைட்டு உன்னை பார்த்தேனே, என் ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூமில் இங்கே இருந்தேன், என் நைட்டு ஃபுல்லாகவே பார்த்தேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மாரி புரிஞ்சு போச்சு. அவனோட ஷேவிங் ரேஸ் எடுத்துகிட்டு நம்ம மாதிரி கழுத்து வச்சுட்டு இருப்பான். சொல்லு எதுக்கு நைட்டுவே பார்த்தேன், யாரும் பிளான் கேட்குறப்ப நம்ம புரிஞ்சு போச்சு. இவனை போட்டுலான்னு சொல்லிட்டு கண்டுக்கலான் இருப்பான். அவனு கத்தி எடுத்து நம்ம கடுத்து எடுக்கலாம் பார்ப்பான். பட் கரெக்டாக அப்போதைக்கு போலீஸ் அங்கே வந்துடுவாங்க. டேய் யாராவது நான் ரோட்டில் காரணி பாட்டினது, கார் எடுங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணோட வருவா. சார் ஏன் தப்பு தான், நான் கார் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கார் எடுக்க போயிடுவா. இதனால் வரத்துல அந்த கேங்ஸ்டரும் அந்த கத்தி வச்சுட்டு போகலாம் பார்ப்பான். பட் போகிறதுக்கு முன்னாடி கணத்துக்கிட்ட கீழே போட்டுட்ருவான். இதை பார்த்து நம்ம செம்மையாக கடுப்பாயிரும். கண்ணை மறைச்சி வச்சுட்டு இவனும் ரூமுக்கு போயிடுவான். இது நமக்கு இருக்க ஒரு பெரிய ஆவணமாக போச்சு. ஏன்டா என் மூஞ்சில் கீழே போட்ட அவனை விட மாட்டேன்டா, நீ நைட்டு அவன் சாவடிக்கிறேன்னு சொல்லி ஆள் கொலகானில் இருப்பான். கரெக்டாக நைட்டு அந்த ஹேங்கியை பார்க்கலாம் போவான். ஆனால் அது தெரியாது அந்த ஹேங்கி அவன் ஆளுக்கு 2 பேர் வெளியே போட வச்சுட்டு அந்த ஹொசுமிங்கிற பொண்ணு இருக்கால ரூம்குள்ள அந்த பொண்ணுகிட்ட தப்பாக இருந்துட்டு இருப்பான். பார்த்து அதே இடத்துல அந்த போலீஸ்காரன் இருப்பான். எனக்கு கடைசியாக இந்த டாக்டர் சேங் இந்த இடத்த ஃபோன் பண்ணியிருக்கா, மேபி இந்த இடத்துல நம்ம ஹீரோ இருந்தாலும் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வருவான். 2 அழுகுகளை போட்டு தள்ளிட்டு இவனோட உள்ளே போயிடுவான். அந்த ஹேங்கியை போட்டு பொழந்துட்டிட்டு இருப்பான். அந்த ஹேங்கி ஒன்றுமே புரியல. டே யாரா நீ எதுக்கட இங்கே வந்தேன்னு கேட்டால் நம்ம ஹீரோ போட்டு அடிச்சுட்டு இருப்பான். பயந்து போன அந்த ஹேங்கி அங்கேருந்து வளம் பார்ப்பானா. இது சவுண்ட் அந்த போலீஸ் கேட்டுருது. அவனுக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்துறான். 4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ பார்த்தனால அவனுக்கு ஹாப்பி போச்சு. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப இவனு ஓடிட்டே இருப்பான். பார்த்தா அந்த போலீஸ்காரன் மீறி பிடிக்கலாம் பார்ப்பான். இது பார்த்து நம்ம மீறி கடுப்புறது. 2 பேரும் மாறி சண்டை போட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதுலேருந்து கீழே விடுவாங்க. பார்த்து அந்த போலீஸ்காரனுக்கு காலடி உடஞ்சி போயிடும். இதான் சான்ஸ் நம்ம ஹீரோ வேகம் ஓடிட்டே இருப்பான். ஒரு வழியாக அந்த ஹேங்கி பிடிச்சிருவான். 2 பேர் ஒரு தோட்டத்தில் மாற்றி அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஹேங்கிக்கு இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ யாருன்னு தெரில. நம்ம ஹீரோ கொல்லான்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ போட்டு பொழந்து கட்டிடுறான். துப்பாக்கி எடுத்து அவனை கொல்லான்னு பார்ப்பான். பயந்து போன ஹேங்கி, டேய் நீ யாரா, என்ன உனக்கு பாதிப்பு வந்துருக்கா, எதுக்கு என்ன கொல்ல பார்க்குற, உன்னை யார் அனுப்புனான்னு கேட்டால் சஸ்பென்ஸோடு சான்னு சொல்லுவான். பார்த்து கண் எடுத்து அந்த ஹேங்கி போட்டு தள்ளிடுவான். இப்போ கொள்ளாடி ஆட்களை ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டான். இவன் அப்படி மெதுவாக அங்கேருந்து அந்த ரூமுக்கு போவான். அந்த பொண்ணை காப்பாற்றி சேஃபாக வந்து கூட்டி போகலாம் பார்ப்பான். பார்த்தா அந்த ஹேங்கி கீழே 2 அடியாட்கள் இருப்பாங்க. அவங்க ரோடு தான் இருப்பாங்க. அந்த 2 பேரும் போட்டு தள்ளிட்டு, இங்கே பாருமா இப்போதைக்கு நீ சேஃபாக இருக்கலாம், உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு அந்த ஹேங்கிலேருந்து யாருமே கிடையாது, சரி சொல்லு நீ எதுக்கு இத்தனை நாட்கள அந்த ஹேங்கிட்ட வேலை பார்த்த, உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் அவன் வளர்ப்பாப்பான்னு சொல்லுவா. இதை பார்த்து இடி கச்சிட்டமா இருக்குது. என்னது வளர்ப்பாப்பாவா, அப்புறம் உன்கிட்ட தப்பானதுன்னு கேட்டால் ஆமாம் இல்லை இதே மாதிரி தான், எங்கள் அம்மா அவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது கூடவே அவங்கள்ட்ட கடன் வாங்கியிருந்தாங்க, அவங்க இறந்ததுக்கப்புறம் கொடுத்த காசு கடன் கேட்டான், எங்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அந்த காசுக்காக அவங்கள்ட்ட அடியில் அளவுக்கிட்ட இருந்துச்சு, காலை சலுங்கடலில் இருப்பேன், நைட்டு அவங்க கூட இருப்பேன், இதான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறப்ப இது பற்றி இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு கார் இருக்குது, நம்ம இரவு இன்றைக்கும் நாளைக்குன்னு இருக்கான், அதனால் அந்த காரை அந்த பொண்ணு கொடுத்துருவான். இந்த காரை வச்சுக்கோ, இதை விற்பியோ இல்லை என்ன பண்ணணும்னு தெரியாது, இது நீ வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ யார், எதுக்கு எவ்வளோ காப்பாற்றினா எதுவும் தெரியாமல் இருக்குல்ல. அதனால் ஹீரோ பார்த்து சரி சார் கவலைப்படாதீங்க, இன்கேஸ் போலீஸ் எங்கிட்ட கேட்டால் எதுவும் தெரியாது சொல்லிடுவேன்,
உங்களை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறப்ப இல்லை அப்படி சொல்லக்கூடாது, நீ என்ன பார்த்த, ஹாங்கி கொலை பண்ணது சின் குயின்னு சொல்கிற புரிதான்னு கேட்குறப்ப அப்போ தான் அவளுக்கே புரியுது. நான் ஒரு பெரிய கேங்ஷன் நினச்சி அந்த பொண்ணு வந்து கிளம்பி போவா. நான் அங்கேருந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் டிவி போட்டு பார்ப்பேன். பார்த்தா டிவி ஃபுல்லாகவே இதான் ஃபேமஸாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஹேங்கிங்கிற ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினலில் சின் குயின்லையும் கொண்டு இருக்காரு. இப்போதைக்கு அவரை டாப் 2 கிரிமினல்னு சொல்லிட்டு டிவியில் போட்டுட்ருப்பாங்களா. இதை பார்த்து நமக்கு செமப்பே போச்சு. நினச்ச மாதிரியே நம்பர் 2 வந்துட்டோம். இன்னும் மீதி இருக்கிறது அந்த புல்லட் மட்டும்தான். அவனை எப்போ கொள்ளலாம் மீறி வச்சுட்ருக்கான். ஆனால் இவனுக்கு அந்த புல்லட் எப்படி இருப்பா, எங்கே இருப்பா, எது தெரியாது. இவங்ககிட்ட இருக்கிறது அவங்க அம்மாவோட லெட்டர் மட்டும்தான். சேர்ந்த லெட்டரை வச்சு அவங்க அம்மா தங்கின இடத்துக்கு போவேன். அது பார்த்து ஒரு முதியோர் இல்லமாக இருக்குது. சேர்ந்த இடத்துக்கு போய், மேடம் இங்கே ஒரு வயசான அம்மா இருந்தாங்களே, அவங்க எங்கன்னு கேட்டால் அவங்கள சார் அவங்க இப்போ சில மாதம் கூட இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஃபியூனரல் கூட அவங்க போய் வரவே இல்லை. அவங்க அஸ்திமாக கூட எல்லாம் இங்கே தான் இருக்குது. அவங்க சில திங்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப இவன் சில திங்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கான். பார்த்து சில பொருட்களும் ஒரு லெட்ரு இருக்குது. இவன் லெட்டர் எடுத்து பார்த்தா அதில் ஒரு கவிதை இருக்குது. இவங்ககிட்ட லெட்டர் இருக்குல்ல, சேம் அதே லெட்டருமே இதே கவிதை இருக்கும். சேர லெட்டர் எடுத்து பார்த்தா அதில் ஒரு அட்ரஸ் இருக்குது. சரி அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போகிறேன். அது பார்த்தா ஒரு சாமியார் மடம். நிறைய பக்தர்களுக்கெல்லாம் இலவசமாக சோறு போட்டு அவங்க நோயை குணப்படுத்துகிற மாதிரி சாமியார் மடம் இருக்கும். இவனு சேர்னு அந்த இடத்துக்குள்ள போவேன். பார்த்தா நிறைய மக்கள் போதனை பண்ணிட்டு இருப்பாங்க. இவனு அங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த போதில் உட்காந்துட்டு இருப்பான். அங்கே பார்த்தா கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருப்பார். இவரு இங்கே சாமியார் மக்களை பார்த்து போதனை அடங்கிட்டு இருப்பாரு. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைங்கிற அர்த்தமான ஒன்று. இந்த அர்த்தமான வாழ்க்கையில் பாவங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. இவனு சரி உட்காந்து கேட்டே இருப்பான். சடனாக நம்ம மீறக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. அவனே அறியாமல் வாழ்ந்துட்டு ஆரம்பிக்கிறான். அந்த வாந்தி பார்த்தா கிரீஸ் மாதிரி இருக்குது. கண்ணங்கருன்னு கருப்பில் வந்து எடுத்துருப்பான். அங்கேயும் மயக்கம் போட்டுருவான். அங்கே இருக்கிற பக்தர்களாக சேர்ந்து நம்ம மீரை காப்பாற்றிருப்பாங்க. இவனுக்கு தான் கேன்சர் இருக்குல்ல, அதை கருப்பில் வந்து இருந்திருக்கும். அந்த சாமியார் மீரை பார்த்து, இங்கே பாருப்பா எதை பார்த்து பயப்படாத, உனக்காக சாமியார் மடம் இருக்குது, நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அவனுக்கே தங்க வைப்பாங்க. இவனு சரி அங்கே ஸ்டே பண்ண வைப்பான். அடுத்த நாள்லேருந்து இவனு ஆன்மீகவாதம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே போதனைகளை பார்த்து அவனும் பிடிச்சி போச்சு. சேர்ந்து 2 நாட்கள் அந்த சாமி கூட பழகிட்டு இருக்கான். தென் ஒரு நாள் அந்த சாமியாரை பார்த்து, சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், இந்த இடத்துல புல்லட் நேரம் ஒருத்தருக்கானா, அவன் கடைசி இங்கே தான் வந்து கேள்விப்பட்டேன், அவன் இங்கே இருக்கானு கேட்டால் என்னது புல்லட்டா, அவனுக்கு நல்லாவே தெரியுமே, எதுக்கு அவனை தேடுறேன்னு கேட்டால் இல்லை சார் அவன் பொருள் என்கிட்ட இருக்குது, அதை அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொன்னால், ஓ அவங்கள்ட்ட கொடுக்கணுமா, சரி வா நானே கூட்டி போகிறேன்னு சொல்லி புல்லட்டை கூட்டி போகிறாரு. பட் அங்கே போய் பார்த்தா ஒரு கலர் தான் இருக்கும். ஆக்சுவலாக புல்லட்டுங்கிறவன் எப்போ இறந்து போயிட்டான், சில மாதம் முன்னாடி இருக்கும். ஒரு நாள் எனக்கு ஹாஸ்பிட்டல் ஃபோன் வந்துச்சு. நானும் சேர்ந்து வேகம் ஓடி போய் பார்த்தேன். பார்த்தா அது புல்லட் யாரும் சண்டை போட்டுருவோம் போல், உடம்பு ஃபுல்லாக ரத்தமாகி ஆள் துப்பாக்கியில் சுட போட்டிருந்தான். நானும் டாக்டர்கிட்ட சொல்லி காப்பாற்ற ட்ரை பண்ணேன். பட் புல்லட்டுக்கு வாழ பிடிக்கல. சார் என்னை காப்பாற்றாதீங்க, நான் வாழ தகுதியில் ஒருத்தன், நான் ஒரு பாவக்காரன், நான் அப்போன பாவத்தால் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றாதீங்க, நான் இப்படி இறந்து போகிறேன்னு சொல்லி என் கண்முடிய இறந்து போயிட்டான். அவன் பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போச்சிட்டோம். அவன் எப்போ இறண்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம உராட்சியமாக இருக்குது. சாமியான மீரை பார்த்து, ஆமாம் அவன்கிட்ட ஒரு பொருள் கொடுக்கணும்னு சொன்னில, என்ன பொருள்னு கேட்டால், அதுவா சார் அவன் அம்மாவோட அஸ்தி என்கிட்ட தான் இருந்துச்சு, அது கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் இப்போ அவனே இறந்து போயிட்டான், நானும் இங்கே தங்குறேன்னு சொல்லி இவன் அங்கே தங்கலாம் பார்க்குறான். நம்ம இருக்குமே மனசுக்குள்ளே நிறைய குற்றங்கள் இருக்குது. இவனும் பாஸ்ட் நிறைய பாவங்கள் பண்ணிட்டான். அந்த பாவங்களை இப்போ அவனுக்கு ஒரு கில்ட்டாக இருக்குது. அதனால் அடுத்த நாள் சாமியாரை பார்த்து அவன் பாவம்னு சொல்லிட்டு இருப்பானா, அவர் பாவம் அனுப்பி தரதுக்காக அந்த சாமியார் மாடம் இருக்குல்ல, அது சென்ட்ரல் உட்காரிப்பார். சுற்றி பக்தர்களை நிற்க வச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும், அதை கொடுத்து அடிக்க சொல்லுவார். அவங்க அடிக்கிறப்ப நம்ம கத்தணும், நான் ஒரு பாவக்காரன், நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன், என்னை காப்பாற்று கடவுள்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அவரும் நம்ம ஹேர்லாம் கட் பண்ணி விடுவார். இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு அவன் பாவம் குணமான மாதிரி இருக்குது. சில நாட்கள் அந்த மடத்தை தங்க ஆரம்பிக்கிறான். அந்த மடத்தை க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணுறப்ப இவனுக்கு ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போவாரா, அவனை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா உடம்புல கேன்சர் இல்லாமல் இருக்குது. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. டாக்டர் எனக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் இருந்துச்சு, அது எங்கன்னு கேட்டால் ஸ்டேஜ் 4 கேன்சரா, பாருப்பா ஒரு ஸ்கேன் ஒன்றுமே கிடையாது, உனக்கு குணமாச்சுன்னு சொல்கிறப்ப இவனை நம்ப முடியல. பரவாயில்லையே இந்த சாமி மடத்தில் இவ்வளோ இருக்கா, நம்ம ஒரு காலத்தில் நிறைய பாவம் பண்ணியிருந்தோம், அந்த பாவத்தால் நமக்கு புற்றுநோய் வந்துச்சு, இப்போ அந்த பாவம் போட்டனால கேன்சர் போயிடுச்சு. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த சாமியார் நம்ம ஹீரோக்கிட்ட, பார்த்தியா நம்ம கடவுளோட மகிமை எந்த மாதிரி இருக்குது, கடவுளுக்கு நீ ஏதோ காணிக்கத்தானு சொல்கிறப்ப காணிக்க தானே தாராளமாக தரேன்னு அடுத்த நாள் ஃபாதரை பார்க்க போவேன். பார்த்தா அவங்க பாட்டு கொடுத்து பணம் இருக்கும்ல, அந்த பணத்தில் கொடுத்து இதே என்கிட்ட இருக்கிறது, இது போய் பாட்டு கொடுத்து வாட்ச் இருக்குது, இது வேணுமான்னு கேட்டால், ஆமாம் கடவுளுக்கு காணிக்க தரப்ப எல்லாத்தையும் கொடுக்கணும், இது கடவுள்கிட்ட போகிறதானே, கடவுள் பண்ண மாட்டார், நீயும் கையில் போட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக நெருப்பு அறிஞ்சிட்டு இருக்கும், இவன் பேர் அதில் வைக்கிறப்ப அது எந்த சாம்பலாயிரும்ல, அது அப்படியே கடவுள்கிட்ட போகும், இது அவங்க நம்பிக்கை இருக்கும். அது மாதிரி மொத்த பணத்தையுமே நெருப்பில் போட்டுருவான்.
வருவான். இப்போ தான் நம்ம இருக்க வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியான மாதிரி இருக்குது. ஸோ தொடர்ந்து அங்கேயே வேலை பார்க்கலான்னு இருப்பான். காலைல எழுந்துச்சு மரத்தை க்ளீன் பண்ணுறது, சாப்பிடலாம் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா புதுசாக நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு அம்மாவும் குட்டி பண்ணி வந்திருப்பாங்க. நம்ம இருந்து குட்டி பண்ணி சாப்பிட கொடுத்துருக்கான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போதையில் போயிட்டுருக்கோம். வழக்கமான சாமியார் பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ அந்த குட்டி பையன் வாழ்ந்துருக்க ஆரம்பிப்பான். பார்த்தா இந்த மாரி கருப்பில் வாழ்ந்துட்டு மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருப்பானா. இதை பார்த்து இந்த மாரி ஷாக்காக இருக்கு. உடனே ஓடி போய் ஃபாதர் இந்த பையனை விடுங்க, நான் காப்பாற்றி தீருன்னு சொல்லி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும். வேகமாக அந்த பையனை விட்டு அங்கே போவான். டாக்டர் செக் பண்ணி பார்த்தா, மேடம் உங்கள் பையனோட செஸ்ட் ஏரியா இருக்குல்ல, இங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, முன்னாடி இருக்கான்னு கேட்டால், இல்லை டாக்டர் இப்போ வந்திருக்கு போல, என் பையனுக்கு இந்த மாதிரி வந்ததில்லைன்னு சொல்கிறப்ப கரெக்டாக ஃபாதர் அங்கே வருவார். இங்கே பாருமா, உங்கள் பையனுக்கு எதுவும் ஆகாது, இந்த மாதிரி பாவம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கருப்பில் வாந்தி வரும், நீ இங்கே தங்கு, உங்கள் பையனுக்கு எதுவும் ஆகாது, உங்கள் பையனை விடப்படுறது ஏன் சொல்லிட்டு அந்த ஃபாதர் பேசிட்டு இருப்பாரா. இதெல்லாம் நம்ம ஹீரோ சைலந்து கேட்டே இருப்பான். இதை பார்த்தோன்னு சந்தேகம் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இதுவரை கேன்சர் வந்ததுலேருந்து ஒரு வாட்டி கூட பிளாக் கலர் வாமிட் வந்ததே இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு வந்த மொதல் நாளே பிளாக் கலர் வாமிட் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த குட்டி பொண்ணு வந்திருக்கு. இதே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி நைட்டு அந்த இடத்துக்கு போவான். யாருக்கு தெரியாமல் ஃபாதர் ரூம்குள்ளே போவான். பார்த்தா ஒரு கட்டலுக்கு கீழே சீக்கிரம் ரூம் போகிற மாதிரி தெரியுது. இவனை அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளே போவான். இங்கே அப்படியே கட் பண்ணாத ஃபாதர் காப்பாங்க. இப்போ அந்த ஃபாதரோட உண்மையான உருவம் தெரியுது. அந்த குட்டி பையனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். தன் டாக்டரை பார்த்து, இங்கே பாரியா, இந்த பையன் சாகக்கூடாது, ஆயிரத்து நல்லா வரக்கூடாது, இந்த பையனுக்கு சின்னதாக ஒரு நோய் வந்தாகணும், அதுக்கப்புறம் நோயை நான் குணப்படுத்த மாதிரி குணப்படுத்துவேன், அதை நம்பி இந்த அம்மா வந்து மட்டும் செஞ்சுருவாங்க, அவங்கள வச்சு காசு பார்க்கலாம், இதான் என் பிளான்னு அந்த ஃபாதர் பேசிட்டு இருப்பாரு. இப்போ தான் அமைக்க புரியுது. ஃபஸ்ட் இங்கே வரவங்களுக்கு சாப்பாடு தருவாங்களே, அதில் தான் கலந்து கொடுக்குறாங்க போல். அதை சாப்பிட்ட உடனே பிளாக்ல வாமிட்டு வந்துட்டுருக்கு. அப்படி தான் நம்ம ஹீரோக்கு வந்துச்சு, நீ குட்டி பொண்ணு வந்துருக்கு. இப்போ அது மாதிரி தான் நம்ம ஹீரோ சீக்கிரம் ரூம் போயிருப்பான். அது பார்த்தா பாக்ஸாக ரூம் இருக்க மாதிரி இருக்குது. இதே இடத்துல இந்த பக்கம் அந்த ஃபாதர் அந்த அம்மா பார்ப்பாரு. இங்கே பாருமா, நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க போல, நீ பண்ண பாவத்தினால தான் உன் பையன் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த பாவத்தெலாம் கழிக்கணும்னா கடவுளுக்கு ஒரு காணி கொடுக்கணும். உங்கள்கிட்ட நின்று இருக்குன்னு கேட்குறப்ப அவள் எல்லாத்தையும் கொடுத்துருவா. அவங்ககிட்ட இருக்கிற காசு முதல்ல கொடுக்குறப்ப அவர் ஒரு பாக்ஸ் வாங்கிக்குவார். நம்ம ஹீரோக்கு பண்ண மாதிரியே ஒரு நெருப்பு இருக்கும்ல, அதுக்குள்ளே அந்த பாக்ஸை போட்டு விட்டுருவாரு. ஆனால் அந்த பாக்ஸ் பார்த்து எரியாமல் சீக்கிரம் கீழே வந்துட்டுருக்கு. பார்த்தா அந்த ரூமில் தான் நம்ம ஹீரோ இருப்பான். அந்த பாக்ஸு கீழே வரப்போ பார்த்தா அந்த அம்மோட பர்ஸில் இருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, பக்தர்கள் யாராவது காணிக்க காசு தரப்ப அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பணம் எரிஞ்சு போன மாதிரி தெரியும். அதுக்குள்ளே சீக்கிரம் ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக இந்த ரூமுக்கு வந்துடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புரியுது, அப்புறம் நம்ம காசுமே இங்கே தானே இருக்கும், அதை எங்கே பார்ப்போன்னு சொல்லி ட்ராயர் தந்து பார்ப்பான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட பணம்லாம் இருக்காது. இவன் கட்டியிருந்த அந்த வாட்ச் மட்டும் தான் இருக்குது. அட பாவி பசங்களா, மொத்தத்தை ஆடி போட்டிங்களா, உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம சமூகத்தில் ஆயிடுவான். ஏன்னா ரவுடி கொள்றதுக்காக இங்கே வந்தான். ஆனால் அந்த ரவுடியோட மோசமானவங்க சாமியாங்கிற பேர் இங்கே இருக்காங்க, இவங்கள ஃபஸ்ட்டு அடிக்கணும்னு சொல்லி நம்ம சமூகம் வந்துடுது. பார்த்து அடுத்த நாள் அந்த பையனோட அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா கொண்டு வந்துடுவாங்க. நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க, அந்த பாவத்தினால தான் உன் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, சாட்டர்டே வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா அடிச்சுட்டு இருப்பாங்க. தென் அவங்க முடிவு பிடிச்சி கட் பண்ணலாம் போவாங்க. கரெக்டாக பண்ண மீற வந்து நிறுத்துங்க, இங்கே நடக்கிறதெல்லாம் ஃப்ராடு வேலை பாருங்கள், இது நீங்கள் நெருப்பில் வச்சு பஸ் தானே, அதில் என் கையில் இருக்குது, அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்கள ஃப்ராடுக்காரங்க எல்லாரும் ஒன்று ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இந்த அம்மா கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாமியார் சும்மா இல்லாமல் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். இங்கே பாருங்கள், இவன் நம்ம கடவுளுக்கு எதாவது பேசிகிட்டு இருக்கான், இவனை மாதிரி ஒருத்தர் இங்கே தான் மடத்துக்கு தான் ஆபத்து, இவனை கொல்லுங்கன்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்து அந்த அம்மா கையில் கத்தி கொடுத்து, இந்தாங்க நாங்கள் ஒன்று பிடிச்சிக்கிறோம், நீங்களும் ஒன்று குத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவுக்கு என்னதுன்னு தெரில, கடவுள் நம்பிக்கையில் மூழ்கி போனனால எது கட்டி எது தப்பு அவங்களுக்கே தெரில, வரலாம் கத்தி எடுத்து அவங்க கழுத்து அவங்களும் எடுத்துக்குவாங்க. இதை பார்த்து ஹீரோ வந்து எல்லாம் குறைச்சமாக இருக்கும். தென் கத்தி எடுத்து நம்ம வயிற்றில் சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தா பாதி உயிர் இருக்கும், அதோடய சாப்பிடல அடித்து நம்ம ஹீரோ போச்சுடுவாங்க. பார்த்தா நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ அங்கேயே இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோக்கு இன்னும் உயிர் இருக்குது. சாப்பிட்டு உடச்சிட்டு வேக ஒளி வந்துடுவான். இவனுக்கு பக்கத்துலேயே தான் அந்த அம்மாவையும் போச்சிருப்பாங்க. அவங்க சாப்பிட விடணும்னு பார்த்தா அந்த அம்மா ஆடே இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. உடனே வேகமாக அங்கேருந்து அந்த மடத்துக்கு போவான். அந்த மடத்துக்கு முன்னாடி கலர் இருந்துச்சுல, அந்த கலரை உடச்சி பார்ப்பான். பார்த்தா புல்லட்டோட போனால் அங்கே இருக்கவே இருக்காது, அதுக்கு போல ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த புல்லட்டும் அவங்க அம்மா இருக்கிற ஃபோட்டோ. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அந்த புல்லட் இன்னும் சாகவே இல்லை. அந்த புல்லட் வேறு யாரும் கிடையாது, அந்த சாமியார் தான். பாஸ்ட்டில் அந்த புல்லட் ஆள் குண்டா இருப்பான். இப்போ ஆள் நல்லா வயசாகி ஒளியாடுனால யார் கடலையும் தெரில. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சிரிப்பாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்து அந்த சாமியார் சமகானம் பண்ணிட்டு இருப்பான். அவன் கூட சிஷையே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட கசசாக பண்ணிருப்பார் போல். அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இதை பார்த்து அவங்க ஹாப்பியாக இருக்குது. ஸோ வழக்கம் போல் காலையில் சாமி பாட்டெலாம் மாட்டிகிட்டு இருப்பாங்களே, அப்போ காட்டால் நம்ம ஹீரோ கன்னட உள்ள போவான். நம்ம ஹீரோ பார்த்து கல் விட்டுருச்சு. மெதுவாக இறங்கி வந்து பேசலாம் பார்ப்பான். குழந்தாய், நீ என் மேலே கோவத்தில் இருப்பேன்னு நினைக்கிறேன், நீ பண்ண பாவங்களும் ஒன்றுட்டு போகும், உங்கள்கிட்ட பேசுகிற சொல்லிக்கல நீங்கள் வர நம்ம ஒரு துப்பாக்கி எடுத்து தோல்பட்டு சுடுவான். அந்த ஆள் படக்கி வந்துடுவான். சுற்றி கிளறையும் பார்த்து, டே முட்டா பசங்களா, சாமிங்கிற பேர் அந்த மாதிரி பைத்தியகாரமாக இருக்காதீங்க, இங்கே பார்த்தீங்களா இதுதான் சாமியார், உண்மையான பேர் புல்கட்டு, இது வரைக்கும் 50 பேர் கொலை பண்ணியிருக்கான், அதில் 7 பேர் போலீஸ்காரங்க, இங்கே வந்து நல்லவமாக சாமியார் வேஷம் போட்டுட்டு இருக்கான், இவனும் ஃப்ராடுக்காரன், இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு நெத்தி போட்டு ஒரே போடு. பார்த்தா சாமியார் சாப்பிட்டு அங்கேயே முடிஞ்சு போச்சு.
புல்லட்டையும் நம்ம போட்டு தள்ளிட்டேன். சரி முட்டத்தனமாக இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து போங்கன்னு நம்ம வந்து போலாம் பார்ப்பானா. ஆனால் சாமியார் கூடவே சிஷியே ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அவன் மக்களை பார்த்து திரும்ப பாட ஆரம்பிப்பா. எல்லாரும் கடவுள் நம்பிக்கையில் திரும்ப பாடி இருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம குழந்தை வருது. என் பைத்தியக்கார பசங்களா, எவன் சாமி கலசம் போட்டு வந்தாலும் சரி அவன் பின்னாடி போயிடுறது. 1லேருந்து 10 வரைக்கும் என்னவேன் எவனுக்கு உயிரோடு இங்கேருந்து போனது தான் அவளங்கேருந்து போயிருங்க. இல்லை கையால் சாவிங்கன்னு சொல்கிறப்ப பாதி பேர் வந்து கிளப்பிடுவாங்க. ஆனால் மீதி பேர் இன்னும் கடல் நம்பிக்கையில் இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம குழந்தை வருது. நீங்களே வாழ்கிறதுக்கு சாவே செய்யலாம் சாங்கடான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் பட்டு கொடுத்துட்டு இருப்பான். சீரியஸும் சீலாம் பார்க்குறது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கடைசியில் மீதியும் சிஷியே தான் இருப்பா. அவளையும் ஒரே போடு எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. இப்போ தான் நம்ம சமாப்பியாக இருக்குது. இவன் வந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஹாங்கேயும் கொண்டுட்டான், இப்போ புல்லட்டையும் கொண்டுட்டான். நம்ம அந்த ஊரோட மோஸ்டான கிரிமினல். ஜாலி எங்கேருந்து போவான்னு சொல்லிட்டு ஹாப்பி அங்கேருந்து போவான். இவனே போலீஸ் ஃபோன் பண்ணி, சார் நான் தான் சின் குயின்லி பேசுகிறேன், ஜோங்கியை கொண்டு வந்து நான் தான், புல்லட் கொண்டு வந்து நான் தான், இப்போ கரெக்டாக ஒரு ஹார்பர் ஏரியாவுக்கு வருவேன், முடிஞ்சு பிடிச்சவங்க ஃபோன் பண்ணுறப்ப பார்த்தா மொத்த போலீஸ் படம் அங்கே வந்திருக்கும். நம்ம மாசாக்கு அப்லோடு கீழே இறங்குவான். அங்கே இருக்க யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரர் தான். அவர் தான் நம்ம அரெஸ்ட் பண்ணுவார். நம்ம ஹீரோ பார்க்குறக்கா 10 காரம் வந்திருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து, ஹே நான் தான் மோஸ்டான கிரிமினல், நானும் கூட சீக்கிரம் சாக போகிறேன், எல்லோரும் நிம்மதியாருங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே போவான். நம்ம ஹீரோ தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. கட் பண்ண நடந்து சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோ பார்க்குறது டாக்டர் சாங் வந்துருப்பாங்க. இவனும் சரி அவங்கள பார்க்க போவான். ஆள் பார்த்து மொட்டை அடிச்சு பார்க்க வித்தியாசமாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய இல்லாது. நம்ம ஹீரோக்கு இப்போ வரைக்குமே கேன்சர் கிடையவே கிடையாது. இது அந்த அம்மா சின்ன போய் உண்மையாக கேன்சருக்கு யாருன்னு பார்த்தா டாக்டர் சாங் தான். அவங்களுக்கு கேன்சர் வந்து சில மாதங்களே இறந்து பேரும் தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இது வரைக்கும் அவங்க நிறைய கிரிமினல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த கிரிமினல் ஹெல்ப் பண்ணுறது மூலிமா நிறைய மக்கள் சாகிறாங்களே. இந்த குற்றணிச்சு இந்த அம்மாவுக்கு இருக்கும். ஸோ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரிமினலையாவது ஜெயில் அடைக்க ஆசைப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் பேசியிருப்பாங்க. நம்ம வீர மனசு மாதிரி ஜெயிலுக்கு போகிறதா இருந்திருப்பான். ஆனால் இவனுக்கு முன்னாடி 2 கிரிமினல் இருந்திருப்பாங்க. அவங்கள போட்டு தள்ளுங்கிற ஈகோவில் அந்த 2 கிரிமினல் போட்டு தள்ளிட்டான். ஒரே கல்ல 3 மாங்கங்கிற மாதிரி இந்த ஊர்லேருந்து 3 கிரிமினல் இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து ஜாங்க் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே இடத்துல நம்ம ஹீரோக்கு மரணதண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். இன்னும் 2 நாளில் நம்ம சாக போகிறான். அதான் கடைசி நம்ம ஹீரோ பகிர்ந்துருப்பாங்க. அந்த உண்மையை நம்ம வீட்டை சொல்கிறப்ப இதை பார்த்தவனுக்கு என்ன தெரில. ஏன்னா இவனுக்குமே அவன் பண்ண பாவங்களும் புரியுது. இதுக்கு மேலே கேன்சர் இருந்தால் என்ன, கேன்சர் இல்லாட்டி என்ன, சாகதான் போகிறோன்னு அவன் முடிவு அவனை எடுத்துக்கிறான். பார்த்தா அடுத்த நாள் ஹீரோ ஷேவிங் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு கூப்பிட்டுருப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஹோசிமே. அதான் நம்ம ஹீரோ லவ் பண்ண அந்த பொண்ணு. அவளுக்கு நம்ம ஹீரோன்னு ஆசை இருந்திருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவளோட தாங்க முடியல. அழுதுகிட்டே நம்ம ஹீரோ ஷேவ் பண்ணுவா. தென் கடைசியில் நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் தான் ஆசைப்பட்டிருப்பான். அது மாதிரி இவன் அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் தருவான், அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் தரும். 2 பேரும் வீட்டுக்கு போய் அந்த கிஃப்ட் பிரித்து பார்ப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க பாட்டு வாட்ச் கொடுத்துருப்பாங்களே, அந்த வாட்ச் தான் அந்த பொண்ணு கொடுத்துருப்பான். அது மாதிரி அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஒரு கூடு கொடுத்துருப்பா. பார்த்தா நம்ம வீட்டு ஒரு வாட்ச் இருந்துச்சுல, அதில் பனிஷாப்பில் ஒரு பொம்மை வந்திருக்கும். அந்த பொம்மையை வரைஞ்சி நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பா. இதை பார்த்து அவனும் ரொம்ப மோஸ்ட்டாக இருக்குது. ஸோ சாருக்கு முன்னாடி அந்த கோட்டை போட்டுக்குவான். தென் நம்ம ஹீரோக்கு மரணதண்டனை கொடுக்க நாளும் வருது. பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு ரூம் கூட்டிப்போங்க. அந்த ஊரோட மரணதண்டனை வித்தியாசமாக இருக்குது. அந்த கைதிக்கு அவனுக்கு பிடிச்சி சாப்பாடு இருக்கும்ல, அந்த சாப்பாடு தருவாங்க. அவனை நல்லா மூக்கு மட்டும் சாப்பிட்டுருவான். மத்தியில் குப்பர் படுத்து சொல்லுவாங்களா, அவனு படுத்துக்குவான். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஹார்ட் செக் பண்ணி பார்ப்பாரு. கரெக்டாக ஹார்ட் எங்கே பீட் ஆகுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணுவார். கரெக்டாக போலீஸ் அங்கே வந்து துப்பாக்கி எடுத்து ஒரே புல்லட்டு அந்த ஹார்ட்டில் ஷூட் ஆகி அவ்வளோதான் அந்த கைதி எங்கே இறந்து போயிடுவான். இப்போ அதே மாதிரி ஷூட் பண்ணி நம்ம ஹீரோ இறந்து போயிடுவான். இதோட த பிக், த ஸ்னேக் அண்ட் த பிஜனுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நடுக்க லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.